Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் கெய்கர் முல்லர் கவுண்டர் சிண்டிலேஷன் கவுண்டர்ல 1 மார்க்ஸ். இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம Subscribe பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 1 மார்க் பாத்தீங்கன்னா போட்டோ மல்டிப்ளேயர் டியூப் இந்த சிண்டிலேஷன் கவுண்டர்ஸ் கீழ 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு. நமக்கு என்ன வரும் அப்படினா B ஆப்ஷன் வரும், டைனோட் வரும். செகண்ட் 1 மார்க் in which region of Geiger Muller counter the counting rate is nearly independent of potential difference across its electrode கேக்குறாங்க. ஸோ பி ஆப்ஷன் வரும், பிளாட் ரீஜியன் வரும் நம்மளுக்கு. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கெய்கர் முல்லர் கவுண்டர் ஷுட் ஆல்வேஸ் பி ஒர்க்டு இன் டேஸ் அஸ் இண்டிகேட்டட் பை இட்ஸ் கேரக்டரிஸ்டிக். பிளாட் ரீஜியனில் தான் பார்த்தீங்கன்னா கெய்கர் முல்லர் கவுண்டர் ஷுட் ஆல்வேஸ் பி ஒர்க்டு இன் பிளாட் ரீஜியன். பி ஆப்ஷன் வரும். ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா த சிண்டிலேஷன் கவுண்டர்ஸ் கீழே 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் யூஸ்டு ஃபார் கவுண்டிங் ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ். பி வந்து கவுண்டிங் ஒன்லி பீட்டா பார்ட்டிகல்ஸ். C வந்து used a material emits a light when a charged particle strikes it. D count only gamma particles னு கொடுத்துருக்காங்க. ஸோ சிண்டிலேஷன் கவுண்டர்னு பார்க்கும்போது நம்ம வந்து எல்லாமே கவுண்ட் பண்ணலாம். ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ், பீட்டா பார்ட்டிகல்ஸ், காமா பார்ட்டிகல்ஸ் எல்லாமே கவுண்ட் பண்ணலாம். இல்லை ஒன்லி பீட்டா ஒன்லி காமான்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பீட்டா பார்ட்டிகல்ஸ் கவுண்ட் பண்ணலாம், ஆல்ஃபா காமா எது வேணாலும் கவுண்ட் பண்ணலாம். அதே மாதிரி சி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா யூஸ்ட் அ மெட்டீரியல் எமிட்ஸ் லைட் when a charged particle strikes it. சார்ஜ் பார்ட்டிகல் ஃபால் ஆகும்போது நம்மளுக்கு என்ன ஆகும், எமிட் பண்ணும் லைட்டை. ஸோ இதுவும் வரும். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து வராது. இட் இஸ் நாட் யூஸ்ட் ஃபார் கவுண்டிங் ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அதை தவிர மற்ற எல்லாமே நம்மளுக்கு வரும். ஆல்ஃபா பீட்டா காமா பார்ட்டிகல்ஸை கவுண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். சார்ஜ் பார்ட்டிகல் ஃபால் ஆகும்போது ஸ்ட்ரைக் ஆகும்போது நம்மளுக்கு வந்து லைட்டு ஃப்ளாஷ் வரும். ஸோ இதெல்லாமே சிண்டிலேஷன் கவுண்டர் ஆன்சர். அடுத்து ஃபிஃப்த் ஒன் மார்க் பார்த்தீங்கன்னா கவுண்டிங் எஃபிஷியன்சி ஆஃப் கெய்கர் முல்லர் கவுண்டர் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு பி ஆப்ஷன் வரும். 1 - e⁻SLB அப்படின்னு சொல்லிட்டு வரும் கவுண்டிங் எஃபிஷியன்சி ஃபார்முலா. சி ஆப்ஷன். சிக்ஸ்த் ஒன் மார்க் பார்த்தீங்கன்னா இன் கெய்கர் முல்லர் கவுண்டர் டு டிடெக்ட் ஆல்ஃபா பார்ட்டிகல் த விண்டோஸ் ஷுட் பி மேட் அப் ஆஃப் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கீழே உள்ள ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கிளாஸு, குவார்ட்ஸு, மைக்கா, கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ நம்மளுக்கு சி ஆப்ஷன் வரும், மைக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் வரும். செவன்த் ஒன் மார்க் பார்த்தீங்கன்னா இன் கெய்கர் முல்லர் கவுண்டர் த டங்ஸ்டன் வயர் ஆக்சஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு அந்த டியூப் வந்து பார்த்தீங்கன்னா கேத்தோட ஆக்ட் பண்ணும், சாம்பர்னு சொல்லுவோம். உள்ளே வந்து டங்ஸ்டன் வயர் வந்து நம்மளுக்கு ஆனோட ஆக்ட் பண்ணுது. பி ஆப்ஷன் வரும். நைன்த் ஒன் மார்க் பார்த்தீங்கன்னா இன் கெய்கர் முல்லர் கவுண்டர். எய்த் ஒன் மார்க் பார்த்தீங்கன்னா இன் கெய்கர் முல்லர் கவுண்டர் த டியூப் ஃபில்டு வித் கேஸ் லைக் ஆக்சிஜன், ஹைட்ரஜன், குளோரின், ஆர்கன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு டி ஆப்ஷன் வரும், ஆர்கன் சொல்லிட்டு வரும். நைன்த் ஒன் மார்க் பார்த்தீங்கன்னா when nuclear radiation pass through gas ionization is produced. This is the principle of which of the following detectors அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு ரேடியேஷன் பாஸ் பண்ணும்போது எதில் கேஸ் அயனைஸ் பண்ணுற மாதிரி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கெய்கர் முல்லர் கவுண்டரில் தான் நடக்கும். ஆப்ஷன் சி ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர். 10th ஒன் பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஆக்சஸ் குவென்ச்சிங் கேஸ் இன் கெய்கர் முல்லர் கவுண்டர்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஆல்கஹால் ஏ ஆப்ஷன் தான் வரும். ஸோ இதுக்கு ஒரு கீ நோட் கீழே எழுதியிருக்கேன். இட் இஸ் ப்ரெசென்டிங் இன் அ கேஸ் டைட் envelope along with எலக்ட்ரோடு. அடுத்தது 11th ஒன் மார்க் பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த டிடெக்டர்ஸ் இஸ் சிமிலர் டு கெய்கர் முல்லர் கவுண்டர் இன் கன்ஸ்ட்ரக்ஷன் பட் இஸ் ஃபில்டு வித் ஹெவியர் கேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து ப்ரொபோஷனல் கவுண்டர் இருக்குது, ஃப்ளோ கவுண்டர் இருக்குது, கண்டக்டர் கவுண்டர் இருக்குது, சென்டிலேஷன் கவுண்டர் இருக்குது. ஸோ நம்மளுக்கு எப்படி வரும்னா ப்ரொபோஷனல் கவுண்டர் வரும். அடுத்தது 12th வந்து பார்த்தீங்கன்னா லிக்விட் சென்டிலேஷன்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் விச் ஆஃப் த ஃபாலோவிங் மெட்டீரியல்ஸ்னு கேட்குறாங்க. ஸோ சென்டிலேஷன் கவுண்டரில் இது லிக்விட் சென்டிலேஷன் கவுண்டர். இது வந்து எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ எனர்ஜி பீட்டா பார்ட்டிகல்ஸில் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது ஏ ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் வித் தேலின் கொடுக்குறாங்க. இது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. லென்ஸ், கோலிமீட்டர், டைனோட், ஃபோக்கஸிங் கப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ நம்மளுக்கு இதில் என்ன வரும்னா இது வந்து டைனோட்ஸ் வரும். 14th ஒன் மார்க் calculate the value of voltage in கெய்கர் முல்லர் கவுண்டர்னு கேட்குறாங்க. ஸோ நம்மளோட மெயினாக ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபார்முலா. ஸோ நம்மளுக்கு 3V = V by R log base E B by A அப்படின்னு சொல்லிட்டு அயனைசேஷன் பொட்டன்ஷியல்ன்றது ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா இதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் EA lambda = V lambda divided by A log base E B by Aன்னு சொல்லிட்டு வருது. இது அயனைசேஷன் பொட்டன்ஷியலுக்கு ஈக்குவல். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெய்கர் முல்லர் டியூப் வித் கேத்தோடு வந்து 5 cm டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. வயரோடைய டயாமீட்டர் வந்து 0.012 cm கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து A and B.
ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒயரோடைய டயமீட்டர், பீன்றது பார்த்தீங்கன்னா இந்த கேத்தோடைய டயமீட்டர். ஸோ இதை வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கணும். அயனைசேஷன் பொட்டன்ஷியல்ன்றது 15.7. ஸோ இப்போ அயனைசேஷன் பொட்டன்ஷியல் 50.7 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன், ஏ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். லாக் பேசி பி பை ஏவை நம்ம வந்து லாக் பேசியை பேஸ் 10 மாற்றணும்னா 2.3026 மல்டிப்ளை பண்ணணும். லாக் பேஸ் 10 அப்புறம் வந்து பார்க்கும்போது டயாமீட்டர்லாம் நான் என்ன பண்ணிட்டேன்னா ரேடியஸாக மாற்றிக்கிறேன். அப்போ வந்து இப்படி வருது 0.025 வருது. இந்த 5 சென்டிமீட்டர் மாற்றும்போது 0.012 மாற்றும்போது 4 times 0 வருது, 6 வருது. டிவைடட் பை லாம்டா என்ன, மீன் ஃப்ரீ பாத் வந்து லாம்டா. ஸோ 7.82 10⁻⁻4 சென்டிமீட்டர். ஸோ இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு வந்து 730 வோல்டேஜ்னு வருது. 15th ஒன் மார்க் பார்த்தீங்கன்னா ஹாலஜன் ஃபில்டு கெய்கர் முல்லர் டியூப் கேன் ஆப்ரேட் அட் பாசிட்டிவ் டெம்பரேச்சர் ஒன்லியா இல்லை 273 கெல்வின் ஒன்லியா பிட்வீன் -50°C to +60°C அது நெகட்டிவ் டெம்பரேச்சர் ஒன்லின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஹாலஜன் ஃபில்டு கெய்கர் முல்லர் டியூப் எப்பவுமே பிட்வீன் -50°C to +60°C தான் இருக்கும். அதுக்கப்புறம் 16th ஒன் மார்க் பார்த்தீங்கன்னா இன் சென்டிலேஷன் கவுண்டர் a layer of this material is deposited at the cathode to make a photocathode என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதில் 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டி ஆப்ஷன்ஸ் வரும். அடுத்தது 17th ஒன் மார்க் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் கலெக்டிங் எலக்ட்ரோட்ஸ் இன்சைட் அ போட்டோ மல்டிப்ளையர் டியூப் ஆர் கால்டு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ஏ ஆப்ஷன் டைனோடு வரும். எலக்ட்ரான் கலெக்டிங் எலக்ட்ரோட்ஸ் இன்சைட் அ போட்டோ மல்டிப்ளையர் டியூப் ஆர் கால்டு டைனோடுன்னு சொல்லுவோம். 18th one mark, a Geiger counter registered thousands counts per second from a sample that contained radioactive isotopes of polonium. After 5 minutes, the counter registered 281 counts per second. What is the half-life of this isotope in seconds ன்னு கேட்குறாங்க. ஸோ 4 ஆப்ஷன் இருக்குது. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 164 வரும். ஃபார்ம்லான்னு பார்த்தீங்கன்னா AT = A0 e⁻ λT. ஸோ இதுலேருந்து நான் சிம்பிளிஃபை பண்ணி ln A0 / AT = KTன்னு கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதில் A0ன்னு பார்த்தீங்கன்னா 1000 கவுண்ட்ஸ் per second, ATன்னு பார்த்தீங்கன்னா 281 கவுண்ட்ஸ் per second. ஸோ ln எடுத்து ln 1000 / 281 போட்டால் எனக்கு 1.26ன்னு வரும். KTன்றது 1.26. அப்போ K = 1.26 / டைம் பார்த்தீங்கன்னா 5 minutes. அதை நான் செகண்டில் மாற்றிக்கிறேன் 5 × 60. ஸோ எனக்கு ஹாஃப் லைஃப் வேணும்னா ln 2/kன்னு போடணும். ஸோ எனக்கு ln 2 போட்டு அப்புறம் டிவைடட் பை இந்த கேவோட வேல்யூ எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு ஆன்சர் வந்து 164ன்னு சொல்லிட்டு வரும். சி ஆப்ஷன். 19th ஒன் மார்க் பார்த்தீங்கன்னா த கவுண்ட் ரேட் ஆஃப் கெய்கர் முல்லர் கவுண்டர் ஃபார் த ரேடியேஷன் ஆஃப் த ரேடியோஆக்டிவ் மெட்டீரியல் ஆஃப் half life of 30 minutes decreases to 5 second inverse after 2 hours. The initial count rate was என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா A = A0 1/2 பவர் T/τ. ஸோ நம்மளுக்கு 80 செகண்ட் இன்வர்ஸ்னு வருது. ஸோ இப்போ ஏன்னு பார்த்தீங்கன்னா 5, A0 அப்படியே போட்டுக்கிறேன். T/τன்னு பார்த்தீங்கன்னா T வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2 இருக்குது, 30 minutes இருக்குது, 2 hours இருக்குது. இல்லை 2 × நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2 × மினிட்ஸாக மாத்திரம் ஒரு 60ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ அதுதான் T. 30 minutes வந்து கீழே வருது. ஸோ 120 / 30. ஸோ எனக்கு வந்து 1/2 4ன்னு வரும். ஸோ இது வந்து A0/16 வரும். 5 = A0/16. ஸோ A0 வந்து பார்த்தீங்கன்னா 50 × 16 வந்து 80 செகண்ட் இன்வர்ஸ்னு வரும். 20th ஒன் மார்க் பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் ரேடியேஷன்ஸ் கேன் பி டிடெக்டட் பை சைக்ளோட்ரான் கெய்கர் முல்லர் கவுண்டர்ஸ் சிங்க்ரோ சைக்ளோட்ரான் நியூக்ளியர் ரியாக்டர்னு வருது. ஸோ நியூக்ளியர் ரேடியேஷன் கேன் பி டிடெக்டட் பை கெய்கர் முல்லர் கவுண்டர் வரும். சோஃபா நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா சென்டிலேஷன் கவுண்டர் கெய்கர் முல்லர் கவுண்டரோட 1 மார்க் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.